ரமேஷ் கக்கனின் பார்வை நீலகிரி முயற்சிகள். இந்தியாவில் உள்ள பழங்குடியினர் சமூகங்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்களை புரிந்துகொள்வது. படுகா சமூகம் ஏன் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடி நிலைக்கு திரும்ப முயல்கிறது? ரமேஷ் கக்கனின் விஷன் நீலகிரி முன்முயற்சிகள் நமது எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட முக்கிய உத்திகளை உள்ளடக்கியது. எவ்வாறாயினும் நீலகிரியின் தற்போதைய பிரச்சினை மற்றும் எஸ்டி பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் சமூகங்கள் மீதான கவனத்தின் மறுமலர்ச்சியை நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து வருகிறோம். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள எஸ்டி சமூகங்கள் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்களை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம். இது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இந்த சவால்கள் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன மற்றும் நமது சந்ததியினருக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன. 1. இடஒதுக்கீடு. எஸ்டி சமூகங்கள் முறையான ஓரங்கட்டுதல் மற்றும் பாகுபாடு ஆகியவற்றுடன் போராடுகின்றன. முக்கிய ஆதாரங்கள், வாய்ப்புகள் மற்றும் சுகாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை கடுமையாக கட்டுப்படுத்துகின்றன. 2. நிலப்பிரச்சினைகள். நில உரிமை மற்றும் ஆக்கிரமிப்புகள் மீதான சர்ச்சைகள் எஸ்டி சமூகங்களை பாதிக்கின்றன. இது இடப்பெயர்ச்சி, வாழ்வாதார இழப்பு மற்றும் நில உரிமைகள் போதிய அங்கீகாரம் இல்லாமல் அவர்களின் பாதிப்பை நிரந்தரமாக்குகிறது. 3. பொருளாதார பாதிப்பு. பரவலான வறுமை மற்றும் பொருளாதார ஸ்திரமின்மை சேன் குழுக்களை பாதிக்கிறது. முறையான வேலைவாய்ப்பு, நிதி சேவைகள் மற்றும் அவர்களின் பொருட்களுக்கான சாத்தியமான சந்தைகள் ஆகியவற்றின் பற்றாக்குறையால் மோசமாகி சமூக பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்கிறது. 4. சுகாதார ஏற்றத்தாழ்வுகள். எஸ்டி சமூகங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு, தொற்று நோய்கள் மற்றும் தாய் மற்றும் குழந்தை இறப்பு ஆகியவை குறைபாடுள்ள சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதார சேவைகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் காரணமாக சுகாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்துகின்றன. 5. கல்வித் தடைகள். தரமான கல்விக்கான போதிய அணுகல், கலாச்சார மற்றும் மொழி தடைகள் மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்கும் காரணங்களால் எஸ்டி மக்கள் பெரும்பாலும் குறைந்த கல்வி சாதனைகளுடன் போராடுகிறார்கள். 6. சமூக இழிவு. எஸ்டி சமூகங்கள் பரவலான சமூக களங்கம் மற்றும் பாரபட்சமான ஒரே மாதிரியான தன்மைகளை எதிர்கொள்கின்றன, இது அவர்களின் கலாச்சாரம் மற்றும் அடையாளம் குறித்த எதிர்மறையான உணர்வுகளை பாகுபாடு, விலக்குதல் மற்றும் நிலைநிறுத்துவதற்கு வழிவகுக்கிறது. அவர்களின் ஓரங்கட்டப்படுதலை தீவிரப்படுத்துகிறது. 7. சுரண்டலுக்கான பாதிப்பு. சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்தும் அவர்களின் ஒதுக்கப்பட்ட நிலை மற்றும் போதிய சட்ட பாதுகாப்புகள் காரணமாக தொழிலாளர் சுரண்டல், மனித கடத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு உள்ளிட்ட சுரண்டலுக்கு எஸ்டி குழுக்கள் பாதிக்கப்படுகின்றனர். 8. அரசியல் குறைவான பிரதிநிதித்துவம். வரையறுக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் செல்வாக்கு எஸ்டி சமூகங்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் நலன்களுக்காக திறம்பட வாதிடுவதற்கான திறனை தடுக்கிறது. அரசியல் அரங்கில் அவர்கள் ஓரங்கட்டப்படுவதை தீவிரப்படுத்துகிறது மற்றும் அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் கொள்கை சீர்திருத்தங்களை தடுக்கிறது. இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கு எஸ்டி சமூகங்கள் ஓரங்கட்டப்படுவதை நிலைநிறுத்தும் அடிப்படையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் காரணிகளை ஆராயும் விரிவான உத்திகள் தேவை. இந்த அணுகுமுறை அவர்களின் சமமான ஒருங்கிணைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை வளர்ப்பதற்கு முக்கியமானது. ரமேஷ் கக்கனின் முன்முயற்சிகள் இந்த சவால்களை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. இது குறிப்பிடத்தக்க சமூக சேதத்தை மாற்றியமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. சேண்ட் நிலையை மாறுவது தொடர்பான முடிவுகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். சாத்தியமான விளைவுகளின் முழுமையான மதிப்பீட்டை உறுதி செய்தல் மற்றும் எஸ்டி சமூகங்களில் நிலவும் சவால்கள் மற்றும் தீமைகள் பற்றிய ஆழமான புரிதலை உறுதி செய்தல். சமூகத்தின் எதிர்காலத்திற்கான அதன் தாக்கங்களை கருத்தில் கொண்டு படுகா சமூகம் பட்டியலிடப்பட்ட பழங்குடி எஸ்டி நிலைக்கு திரும்புவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும். முடிவெடுக்கும் செயல்பாட்டில் அனைத்து குரல்களும் கேட்கப்படுவதையும் பரிசீலிக்கப்படுவதையும் உறுதி செய்ய திறந்த உரையாடலில் ஈடுபடுவது, பலதரப்பட்ட முன்னோக்குகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் கருத்துக்களை ஊக்குவிப்பது அவசியம். ஒன்றாக எதிர்கால சந்ததியினரின் நீண்டகால நல்வாழ்வு மற்றும் செழுமைக்கு முன்னுரிமை அளிக்கும்
கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநிறுத்தும், உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு தீர்வை நோக்கி நாம் பணியாற்றலாம். இந்த முக்கியமான சிக்கலை நாங்கள் வழிநடத்தி, படுகா சமூகத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க உங்கள் பங்கேற்பும் உள்ளீடும் மிக முக்கியம். லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சந்தா செலுத்தி புதுப்பித்த நிலையில் இருக்கவும், படுகா சமூகத்தை திட்டமிடப்பட்டதாக மாறுவது பற்றிய விவாதத்திற்கு பங்களிக்கவும். பழங்குடியினரின் நிலை, பண்பாட்டு பாரம்பரியத்தை நிலைநிறுத்தவும், உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மற்றும் நிலையான வளர்ச்சியை வளர்ப்பதற்கும், எதிர்காலத்தில் ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் வளமான எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கியமானது. Thank you for watching. Like, share and comment on this issue. By Ramesh Kakkan.